நான் பகலவன். தரம் 10 நியூட்டனின் இயக்க விதிகள் என்ற பாடத்தினூடாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷம். நியூட்டனின் இயக்க விதிகள் என்ற இந்த பாடம் பார்க்கறதுக்கு முதல் இந்த நியூட்டனால அறிமுகப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள், அதாவது விசையோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கொண்டு இந்த நியூட்டனின் இயக்க விதிகள் என்ற பாடத்துக்குள்ள நாங்கள் போகலாம். சரி பிள்ளைகள், அப்ப நாங்கள் முதலாவது இன்றைக்கு பார்க்க போற விஷயம் விசை சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொண்டு நாங்கள் போவோம். சரி, ரைட். அப்ப நியூட்டன் இயக்க விதிகள்ல முதலாவது நாங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் விசை. அதாவது ஒரு பொருளொன்றுக்கு நாங்க பொருளொன்றை தள்ளுவதன் மூலமோ அல்லது இழுப்பதன் மூலமோ அந்த பொருளை எங்களால இயங்க செய்ய முடியும். ரைட். அப்படி எங்களால பிரயோகிக்கப்படுகின்ற ஒரு புற காரணியத்தான் பிள்ளைகள் நாங்கள் விசை அப்படின்னு சொல்றாங்க. தள்ளுவதன் மூலமோ அல்லது இழுப்பதன் மூலமோ ஒரு பொருளை எங்களால இயங்க செய்ய முடியும். அவ்வாறு பிரயோகிக்கப்படுகின்ற ஒரு புற காரணியை நாங்கள் சொல்றது விசை அப்படின்னு சொல்றோம். சரியோ? இந்த விசை வந்த பிள்ளைகள் நியூட்டன் அலகு திட்டத்துல அளக்கப்படுகிறது. நியூட்டன் அளவுடையில அளக்கப்படுகிறது. ரைட். இதை விட நாங்கள் இந்த விசைக்கு பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 என்ற ஒரு அலகு கொடுக்குறாங்க. அந்த அலகு எப்படி வருகுது, ஏன் வருகுது அப்படின்றத தொடர்ச்சியான விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரியோ? ரைட். அப்ப முதலாவது நாங்கள் விசை, இந்த விசையின் சர்வதேச அலகு சம்பந்தம் பார்க்கிறோம். அதாவது பாருங்க, என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசை என்றா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓய்விலுள்ள பொருளொன்றை இயங்க செய்வதும், அதே மாதிரி இயங்குகின்ற பொருளொன்றை ஓய்வடைய செய்வதும், இயங்கும் பொருளின் கதியை அல்லது திசையை மாற்ற உதவுமான புறக்காரணி விசை எனப்படும். சரியோ? அப்ப விசை என்றால் என்ன என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். இந்த சின்ன வயசுகள்ல பிள்ளைகள் எங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுகள்ல விசை அப்படி என்றால் என்னன்னு பார்க்கக்குள்ள தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்று படிக்கிறாங்க. தள்ளுதல் அல்லது இழுத்தல் விசை என்று படிக்கிறாங்க. சரியோ? இங்க கொஞ்சம் எங்களுக்கு வயசு வந்துட்டு அப்போ கொஞ்சம் என்ன செய்யறோம், விசையை கொஞ்சம் இதா டீப்பா பார்த்தோம்னா என்னது, ஓய்வுள்ள பொருளை இயங்க செய்வதும், இயங்குகின்ற பொருளை ஓட செய்வதும், இயங்கும் பொருளின் கதியை அல்லது திசையை மாற்றக்கூடியதுமான ஒரு புறக்காரணிய விசை அப்படி நாங்க சொல்ல போறோம். சரியோ? அப்ப இதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ரைட். எனி கவனிங்க பிள்ளைகள். என்ன இந்த விசைய பாத்தீங்கன்னா ஒரு விசைக்கு பாருங்க பருமனம் காணப்படுகிறது, அதே மாதிரி திசையும் காணப்படுது. என்ன விசையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பருமனம் இருக்குது, திசையும் இருக்குது. அப்ப பருமனம் திசையும் காணப்படுறதால இந்த விசை பாருங்க காவி கணியம்னு சொல்றோம். ஏன் பருமனும் திசையும் இருக்கிறதால இந்த விசை பாத்தீங்கன்னா என்ன கணியம், காவி கணியம் அப்படின்னு சொல்றோம். சரியா? பருமனம் காணப்படுது, திசையும் காணப்படுகிறது, ஆகவே விசை ஒரு காவி கணியம் அப்படின்னு சொல்றோம். இந்த விசையோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில தகவல்களை பார்த்து கொண்டு பிள்ளைகள் நாங்கள் அங்களுக்கு அழைப்போம். சரியோ? அது என்ன கதை என்று பார்த்தீங்கன்னா, அதாவது விசையின் பிரயோகங்கள் எங்கெல்லாம் நாங்கள் விசையை பயன்படுத்துறோம் என்று பாத்தீங்கன்னா, ஒன்று ஓய்வில் இருக்கிற பொருளை இயங்க செய்ய முடியும். அதாவது அமைதியா அமர்ந்திருக்கிற ஒரு ஆளுக்கு பின்னால போய் தள்ளினீங்க என்றால் அவர் என்ன முன்னோக்கி வீசப்படுவார். அப்ப நாங்க முன்னோக்கி இயங்குறேன். என்ன இல்லாத ஒரு பெட்டி ஒண்ணு மேசையில் இருக்குதுன்னா நீங்க ஒரு விஷயம் கொடுக்க அது என்ன செய்யுது, இயங்குது. அப்போ ஓய்வில் உள்ள பொருளை எங்களால் என்ன செய்ய முடியும் என்றால் இயங்க செய்ய முடியும். அதே மாதிரி பாருங்க இயங்குகின்ற பொருளை ஓய்வடைய செய்யலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம், இயங்குகின்ற பொருளை ஓய்வடைய செய்யலாம். அதே மாதிரி இயங்கும் பொருள் ஒன்றின் திசையை எங்களால மாற்ற முடியும். இயங்குகிற பொருள் திசை. அதாவது நான் எங்களை நோக்கி வர ஒரு ஃபுட்பாலா இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, போலர் போடுற பந்தை என்ன செய்ய போறோம், பட்டால் அடிச்சோம்னாலும் திசை மாறும். அதாவது காலால கிக் பண்ணீங்களோ அது திசை என்ன செய்யப்படுது, மாற்றப்படுது. அப்ப இயங்கும் பொருள் என்ற திசை எங்களால் என்ன செய்ய முடியுமா, மாற்ற முடியும் சொல்லப்படுது. அதே மாதிரி இயங்கும் பொருள் ஒன்றின் திசையில மேலதிக விசை ஒன்றை பிரயோகிக்க வேகம் அதிகரிக்கும் என்றால் 6 முழுக செய்யலாம். அப்ப பொருளின் வேகத்தை எங்களால் என்ன செய்ய முடியும், அதிகரிக்க முடியும். அதே மாதிரி இயங்கும் பொருள் ஒன்றின் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில ஒரு விசைய குடும்பமாக இருந்தால் வேகம் என்ன செய்யும், குறையும். என அதே மாதிரி விசை மூலம் பொருள் ஒன்றின் வடிவத்தை மாற்றலாம். விசையை பயன்படுத்தி பொருள் ஒன்றின் வடிவத்தை மாற்றலாம். என்னண்டு இப்ப கிளேயால செய்யப்பட்டிருக்கிற ஒரு திங்ஸ் ஒன்று எடுத்தோம்னா அதுக்கு நாங்கள் விசை கொடுத்தா வடிவமா இருக்கு.
அல்லது எங்கட ஒரு மென்மையான ஒரு மேற்பரப்பை கொண்ட ஒரு பொருளுக்கு நாங்கள் விசையை கொடுத்தோம்னால் அதை என்ன செய்ய போகுது, அதன் வடிவத்தை மாற்றும். சரியோ? இப்படி விசையை பிரயோகிப்பதன் மூலம் ஒரு பொருளின் என்ன செய்யலாம், வடிவத்தை வந்து மாற்றி அமைக்க முடியும். சரியோ? அப்ப இதுகளை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இப்ப ஃபுட் சிட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபுட் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரொல்லி ஒன்று தந்திருப்பாங்க. அதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் போட்டு நீங்க என்ன செய்யலாம், தள்ளி கொண்டு வருவீங்க. இப்படி இங்க தார அந்த ட்ரொல்லில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா இப்படி எங்களுக்கு தரப்படுற ட்ரொல்லில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசை, அதாவது என்ன, ட்ரொல்லி மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசை ஒன்றை பிரயோகித்து தள்ளுவோம். சரியோ? அப்படி தள்ளைக்குள்ள அந்த பொருள் இயங்கையில் வைங்க. இப்ப நான் ட்ரொல்லிக்குள்ள ஒரு கொஞ்சம் வெயிட் இருக்குது, நான் சிறிய ஒரு விசை ஒன்றை பிரயோகிச்சு தள்ளுறேன், அந்த ட்ரொல்லி என்ன செய்யல, இயங்கையில் வைங்க. ட்ரொல்லி என்ன செய்யல, இயங்கையில். இப்ப நான் இந்த ட்ரொல்லிக்கு விசை என்ன செய்யறேன், படிப்படியா கூட்டி கொண்டு வரேன். இப்படி படிப்படியாக இந்த ட்ரோலிக்கு நான் விசைய கூட்டேக இப்போ ஒரு கட்டத்துல இந்த ட்ரோலி என்ன செய்யுது, நகருது. ஒரு ட்ரோலி என்ன செய்யுது, இப்ப நகருது. அப்ப பாருங்க, ஏன் இந்த ட்ரோலி நகர இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ட்ரோலிக்கு நான் ஒரு விசையை கொடுக்கிறேன், நான் பிரயோகிக்கிற அந்த விசையிலும் பார்க்க இங்க ஒரு விசை என்ன, இன்னும் ஒரு விசை உண்டு, உயர் விசை தொழிற்படுவேன். நான் பிரயோகிக்கிற விசையிலும் பார்க்க கூடிய ஒரு விசை ஒன்று இங்க என்ன செய்யுது, பிரயோகிக்குது, பிரயோகிக்கப்படுகிறது. இப்ப நான் கொடுக்கிற விசை எல்லாம் அதோட சேர்ந்து என்ன செய்யுது, நியூட்ரலைஸ் ஆகுதுன்னு வைங்க. நான் கொடுக்குற விசை அதோட சேர்ந்து என்ன செய்யுது, நியூட்ரலைஸ் ஆகுது. உதாரணமா இங்க ஒரு 100 நியூட்டன் விசை இருக்குது, நான் ஒரு 10 நியூட்டன் விசையை கொடுப்பனா இருந்தால் என்ன, என்ன 10 நியூட்டன் கொடுக்க விசை கொடுக்கப்படுது என்றால், இப்ப இந்த பொருள் என்ன செய்யும், இந்த பொருள் என்ன செய்யாது, இயங்காது, அப்படியே இருக்கும். அதாவது 90 நியூட்டன் வந்து விளையிலா கூடுதலா இருக்கும் நான் கொடுக்கிற திசைக்கு எதிராக. அப்ப இந்த பொருள் என்ன செய்யாது, இயங்காது. இப்ப இப்ப நான் என்ன செய்யறேன், விசையை அதிகரிச்சு கொண்டு நான் ஒரு 110 நியூட்டன் விசையை கொடுக்கல, நான் ஒரு 110 நியூட்டன் விசையை கொடுக்கக்குள்ள இப்ப என்ன செய்யுது, விளையில ஒரு 10 நியூட்டன் விசை கிடைச்சோம்னா இயங்குது. சரியோ? அதே மாதிரி இப்ப அன்றாட வாழ்க்கை நீங்க பாத்துருவீங்க. அதாவது ஒரு பொருளை இயங்க செய்வதற்கு குறைந்தபட்ச விசை ஒன்று பிரயோகிக்க வேண்டும். ஒரு பொருளை இயங்குவதற்கு குறைந்தபட்சமா ஒரு விசை ஒன்று நாங்க செய்யணும், பிரயோகிக்கணும். அதே மாதிரிதான் இதுல வந்து இந்த வாகனங்களை தள்ளி இருக்கும். ஏன்னா வாகனங்கள் ஸ்டார்ட் வராத சந்தர்ப்பங்கள்ல வாகனங்கள் நாங்க சரி நாங்க தள்ளி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த படத்துல காட்டிருக்கு. பாருங்க, ஒரு பஸ் ஒண்ட ஒரு பிள்ளை, இப்ப இதுல நாங்க இந்த எத்தனை பிள்ளை இருக்குது, 6 பிள்ளை இருக்குது. நாங்க முதல்ல ஒரு பிள்ளை தள்ளுதுன்னு வைப்போம். ஒரு பிள்ளை தள்ளைக்கு இந்த பஸ் என்ன செய்யாது, இயங்காது. 2 பிள்ளை தள்ளைக்குள்ளும் இயங்காது, இயங்கல. இப்போ ஆக்கண்ட பருமனை கூட்டுறோம். என்ன, ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, 3 பிள்ளை, இப்ப 6 பிள்ளை தள்ளைக்கு இந்த வசன செய்து இயங்குது என்றால், ஒரு ஆள் தள்ளைக்கு என்ன இயங்கல, இவரால பஸ்ஸால பிரயோகப்படுற விசையை விட இங்க ஒரு ஒரு குழந்தை பிள்ளை தள்ளைகளை பிரயோகப்பட்ட விசை இந்த பிரமாணம் என்னவா இருக்குது, குறைவாக இருக்கிறதால் அந்த வசன செயல் அங்க இருந்து நகரவில்லை. சரியோ? அவ பாருங்க, இதுகள் எல்லாம் என்னங்க வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நான் விசையை அதிகரிக்க அதிகரிக்க இயங்குது. விசை அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யாது, இயங்கி கொண்டிருக்குது. என்ன, அதாங்க மேலே உள்ள இரு சந்தர்ப்பங்களிலும் பொருளை இயங்க செய்வதற்காக பிரயோகிக்கப்படும் விசை அவ்வியக்கத்துக்கு தடையாய் உள்ள ஜாதாயின் விசையை விஞ்சும் போது அப்பொருள் இயங்க ஆரம்பிக்கிறது. என்ன, பாருங்க, அதாவது நாங்கள் இங்க 2 சந்தர்ப்பங்கள்லையும் என்ன, அந்த பொருளை இயங்க செய்யறதுக்காக விசை ஒன்று பிரயோகிக்கிறோம். அப்படி பிரயோகிக்குள்ள நாங்கள் பிரயோகிக்கிற விசைக்கும் அவ்வியக்கத்திற்கும் தடையா ஒரு விசை என்ன, ஏதாவது ஒரு விசை ஒன்று இருக்கு. அந்த விசை என்னன்றது நான் அடுத்த பாடத்துல கதைக்கிறேன். இப்போ ஒரு தடையா ஒரு விசை ஒன்று இருக்குது. அந்த தடையாக இருக்கிற அந்த விசையின் பெருமானத்தை விஞ்சைக்குள்ள தாண்டைக்குள்ள அந்த பொருள் என்ன செய்யலாம், இயங்க தொடங்குது. அந்த பொருள் என்ன செய்யுது, இயங்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அது என்ன செய்யல, இயங்காமல் கொள்ளாமல் அப்படியே இருக்குதுன்னா இயங்கும். சரியோ? அவ பாருங்க, பொருளின் இயக்கத்திற்கு எதிரான விசையை நாங்கள் சொல்ல போறோம். எதிரான தடை விசை நாங்கள் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். என்ன விசை, உராய்வு விசை. இந்த உராய்வு விசை சம்பந்தமா அடுத்த பாட்டு நாங்கள் கதைக்க போறோம். சரியோ? அவ பொருளின் இயக்கத்துக்கு தடையா இருக்கிற விசைக்கு நாங்கள் வைக்கிற பேர் என்னது, உராய்வு விசை. சரியோ? பாருங்க, பிரயோகிக்கப்படுகின்ற விசை சிறியதாயினும் அவ்விசை எதிர்த்திசையில் தொழிற்படும் விசையுடன் சமநிலை அடையும் போது என்ன, இப்ப நாங்க பிரயோகப்படுகிற விசை சிறியதானா இருந்தாலும் அது எதிர்த்திசையில பிரயோகப்பட்ட விசையோட என்ன செய்யும், சமநிலை அடையும். என்ன, இதன் போது பிரயோகிக்கப்படும் தேறிய விசை பூச்சியமாக இருந்தால் பொருள் என்ன செய்யாது, இயங்காது. பொருள் என்ன செய்யாது, இயங்காது. தெளிவா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, பொருள் இயங்காது. ஏன்னா இப்ப 2 விசைகளும், அதாவது இங்கால நான் 10 நியூட்டன் என்ற விசையும் இங்களை அதுக்கு ஒப்போசிட்டா இன்னும் ஒரு 10 நியூட்டன் என்ற விசையும் தொழிற்பட்டால்
டெண்டின தேறியதும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பூச்சியம். ஏன்னா இங்காலயம் பாத்தீங்கன்னா தேறிய விசை வந்து பூச்சியம். தேறிய விசை பூச்சியமா இருந்தா என்ன செய்யாது, பொருள் வந்து இயங்காது. ரைட்டோ. இது விளையில் விசைன்னு சொல்றது. இதை நாங்கள் கொஞ்சம் ஒரு அடுத்தடுத்த பாடங்களை கதைப்போம். சரியோ? கொஞ்சம் பிள்ளைகள் இதை கொஞ்சம் தெரிஞ்சாதான் இந்த நியூட்டன் இயக்க விதி கதைக்கலாம்ன்றதுக்காக தான் இங்க காட்சி கொண்டு போறது. சரியோ? பாருங்க, என்ன அப்பொருளை இயங்கச் செய்வதற்கு மேலும் விசையை பிரயோகிக்கும் போது, என்ன அப்பொருளை இயங்கச் செய்வதற்கு மேலும் விசையை பிரயோகிக்கும் போது எதிர் விசையால் அதனை சமப்படுத்த முடியாது. இதனால் சமநிலை அடையாத விசை தொழிற்படுவதனால் பொருள் இயங்க ஆரம்பிக்கின்றது. என்ன கதவுல இப்ப 2 விசைய பெரிய காய்ச்சினாங்க. ஒரு பொருளை வந்து என்ன, இப்ப நான் இங்கால 10 நியூட்டன் கூட தள்ளுறேன், ஆப்போசிட்ல வந்து இன்னும் ஒரு 10 நியூட்டன் இருக்குது. இப்ப நான் இந்த ஆப்போசிட், அதாவது இந்த 10 நியூட்டனை விட நான் தள்ளுற விசை இந்த பெருமானம் 20 நியூட்டனா மாத்தேக்குள்ள இந்த பொருள் என்ன செய்யுது, இப்ப இயங்குது. அப்ப இந்த நேரத்துல இங்க தொழிற்படுகின்ற இந்த விசையை சொல்றது சமனரா விசைகள். இந்த விசை சொல்றது சமனரா விசைகள் சொல்றது. சரியோ? இப்ப சமனரா விசைகள் இங்க தொழிற்படையக்குள்ளதான் என்ன நடக்குது, இங்க பொருள் இயங்குது. சமனரா விசைகள் தொழிற்படையக்குள்ளதான் பொருள் என்ன செய்யுது, இயங்குது. சரியோ? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இது பெரிய ஒரு விஷயம் இல்ல, சின்ன விஷயம் தான், கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தோம்னா சரி. சரியோ? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமனரா விசை என்ன செய்யப்படுது, தொழிற்படுகிறது. ஏன்னா சமனரா விசை தொழிற்படையக்குள்ள பொருள் என்ன செய்யுது, இயங்குது. சரியோ? ரைட். இப்ப நாங்கள் இதை வச்சுக்கொண்டு அடுத்த கதை கதைக்க போறோம். ஆறு நியூட்டன் விதியை வந்து சொல்லி கதைக்கிறோம். இப்ப இந்த சமனரா விசை என்றால் என்னன்ற கன்செப்ட் வந்துட்டோ. ரைட். சமனரா விசை என்றால் என்னன்ற விஷயம் தெரிஞ்சுதானே. இப்ப நியூட்டன் முதலாவது விதியில என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது நியூட்டன் முதலாம் விதி என்ன சொல்லப்படுது என்றால், சமப்படுத்தப்படாத விசைகள் பிரயோகிக்கப்படும் வரைக்கும், சமப்படுத்தப்படாத விசைகள், அதாவது இதைத்தான் நாங்கள் சொன்னாங்க சமனரா விசைகள் சொன்னாங்க. அதான் சொன்னது என்னது, சமனரா விசைகள் என்று சொன்னாங்க. சரியோ? சமப்படுத்தப்படாத விசைகள் பிரயோகிக்கப்படும் வரைக்கும் ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலேயே இருக்கும். இயங்கும் பொருள் என்ன செய்யும், இயங்கும் பொருள் என்ன செய்யும், சீரான வேகத்துடன் இயங்கும். தெரியும்? அப்ப ஞாபகம் கொள்ளுங்க, சமனரா விசைகள் என்றால் சமப்படுத்தப்படாத விசைகள் என்ன பிரயோகிக்கப்படுகின்ற வரைக்கும் ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கும் பொருள் என்ன செய்யும், சீரான வேகத்தோடு இயங்கும். அதாவது இப்ப இவியல் கதைக்கிறது சமப்படுத்தப்பட்ட விசைகள் தொழிற்படுகிறது. பாருங்க, இப்ப இங்காலையும் 10 நியூட்டன் விசை தொழிற்படுகிறது, இங்காலையும் 10 நியூட்டன் விசை தொழிற்படுது அப்படின்னு சொன்னால் இங்க சமப்படுத்தப்பட்ட விசை, இது ஒரு சமப்படுத்தப்பட்ட விசை. அப்ப இந்த பொருள் ஒரு பி என்ற வேகத்தோட இயங்கும் என்றால் தொடர்ந்தும் அதே பி என்ற வேகத்தோட இயங்கிக் கொண்டே இருக்கும். இல்ல இது ஓய்வில் இருக்குது என்றால் என்ன செய்யும், தொடர்ந்து அப்படி என்ன செய்ய போகுது, ஓய்வில் இருக்க போகுது. அதான் இங்க இருக்கிற கதை. இப்ப இதுக்கு நான் ஆப்போசிட்ல வந்து இன்னொரு 15 நியூட்டனை கொடுப்பேன், 15 நியூட்டன் விசையை கொடுப்பேனா இருந்தால் இப்ப என்ன செய்ய போகுது, இந்த பொருள் ஆர் முடுக்க போகுது. என்ன வேகம் என்ன செய்யும் போது அதிகரிக்க போகுது. இந்த பொருள் என்ன செய்ய போகுது, இப்ப ஆர் முடிய கொண்டு போக போகுது. தெரியும்? அப்ப நியூட்டன் 2ஆம் விதியில சொல்லப்பட்ட கதை, ஏன்னா 1ஆம் விதியில சொல்லப்படுற விஷயம் ஞாபகம் வச்சுக்கொண்டு. சரியோ? ரைட். என்னைக்காவனீங்க இப்ப இந்த நியூட்டன் 2ஆம் விதி தொழிற்படுகின்ற சந்தர்ப்பங்கள், நியூட்டன் 2ஆம் விதி தொழிற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் பார்ப்போம். முதலாவது சந்தர்ப்பம் வந்து பாருங்க, கரம்பலகை மீது இருக்கும் ஒரு கதத்தட்டை விரல் நுனியால் தட்டும் போது அது சிறிய தூரத்துக்கு சென்று ஓய்வுக்கு வரும். பின் சிறிது பூசல் பவுடர், என்ன டெஸ்க்கு நாங்க பவுடர் போடுவோம், அந்த பவுடரை இட்டு தேய்த்த பின்னர் முதலில் செய்தவாறு விரல் நுனியால் தட்டும் போது கரத்தட்டு முதலை விட அதிக தூரம் சென்றமை செல்லு ஓய்வடையுது. சரியோ? யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு கரம்போர்டுல நாங்க என்ன செய்யறோம், முதல் என்ன செய்யறோம், கரம்போர்டுல வந்து ஒரு டிஸ்க் எடுத்து, என்ன அந்த டிஸ்க் எடுத்து என்ன செய்ய போறேன், நான் சுண்டுறேன் வைங்க. நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் கொடுக்குறேன். இப்ப என்ன எவ்வளவு 10 நிமிடம் விஷயம் கொடுக்குறேன். இந்த டிஸ்க் ஒரு கொஞ்சம் தூரம் போய் ஓய்வுக்கு வருது, என்ன ஒரு 15 சென்டிமீட்டர் தூரம் போய் ஓய்வுக்கு வருகிறது. சரியோ? ஓய்வுக்கு வருதுன்னு வைங்க. திரும்ப என்ன செய்ய போறேன்னா இதுக்கு பூசல்மா பவுடர், அந்த கரண்ட் டிஸ்க்கு போற அந்த பவுடர் எல்லாம் போட்டு தேய்ச்சி போட்டு என்ன செய்யறேன், திருப்பியும் அதே டிஸ்க் எடுத்து என்ன செய்ய போறேன், திருப்பியும் அதே விசையை பிரயோகம், எவ்வளவு 10 நியூட்டன் விசையை பிரயோகிக்கிறேன். இப்ப 10 நியூட்டன் விசையை பிரயோகிக்க இது என்ன செய்யுதுனால், இப்ப என்ன செய்யுதுனால் ஒரு 30-35 மீட்டர் தூரம் போய், சென்டிமீட்டர் தூரம் போய் என்ன செய்யுது, ஓய்வடையுது வைங்க. சரியோ? இப்ப கதை என்ன, முதலும் இப்பயும் நான் ஒரே அளவு விசை தான் கொடுக்குறேன். ஆனா என்ன நடந்திருக்கும் என்றால், முதல் அந்த உராய் விசை, அதாவது எதிர் விசை ஒன்று காய்ச்சினாங்கல்லோ, அந்த உராய் விசை எதிர் திசையில தொழிற்பட்டிருக்கும்.
அப்ப உராய் விசை எதிர்த்திசை தொழிற்படைக்கு வேகம் குறைஞ்சு வந்து என்ன செஞ்சுட்டு கிட்டடியில வந்து ஓய்வு ஆயிடுச்சு. இப்ப நான் பவுடரை போட்டோன்னு அந்த உராய் விசை இருக்குதோ இல்ல. அப்ப உராய் விசை அங்க இல்லைன்னு என்ன செய்ய போகுது, கன தூரம் வந்து அதிக தூரம் அதில் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கு, இயங்கக்கூடியதாக இருக்கு. சரியோ? அப்ப இங்க உராய் விசை இல்ல, அப்ப என்ன செய்யுது, எதிர்த்திசை இல்லாத என்ன செய்யுது, அதே வேகத்தோட இயங்கிட்டு இருக்குது. ஆனால் அப்படி இருந்த எனது பூச்சியமாது என்று கேட்டீங்கள் என்றால், எப்படியும் ஒரு புறவிசைன்னு தொழிற்படம் தானே ஐயா, அந்த புறவிசை காரணமா தானே செய்யுது ஓய்வடையுது. அப்ப இப்படியான ஒரு இயக்கத்துல புற விசைகள் தொழிற்பட இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த 2வது சந்தர்ப்பத்துல புற விசைகள் எதுவுமே தொழிற்பட இல்லை என்றால் அந்த கரத்தாட் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், அதே வேகத்தில் அப்படியே தொடர்ச்சி என்ன செஞ்சு கொண்டிருக்கும், இயங்கி கொண்டிருக்கும். ஆனால் எங்களுக்கு வழித்தடையோ அல்லது சின்ன ஒரு உராய் விசையோ ஏதோ ஒன்று என்ன செய்ய போகுது, தொழிற்படுறதால வேகம் குறைஞ்சி என்ன செய்யும், முன்ன இயங்கியதை விட கொஞ்சம் தூரம் போய் என்ன செய்ய போகுது, ஓய்வடைய போகும். சரியோ? அப்ப இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, தெளிவா கொஞ்சம் மண்டைக்குள்ள போட்டீங்கள் என்றால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லாத ஒரு விஷயம். ரைட்டோ? அவ்வளவு நீங்க என்ன செய்ய யோசிக்க தேவையில்லை இதை பொறுத்த வரைக்கும். ரைட்? சரி, இப்ப இந்த ஒரு வீடியோ ஒன்றுக்கு பாருங்க. அதாவது ஒரு ஓய்வில் இருக்கிற ஒரு பேருந்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பயணி ஒருவர் என்ன, அவர் அவருக்கு அந்த அவர் அந்த எண்ணம் இல்லை. அதாவது சடன்ல என்ன பேருந்து பயணத்தை ஆரம்பிக்குது என்ன, அவருக்கு தெரியாமல் அவரை அறியாமல் பேருந்து இயங்க தொடங்கியக்குள்ள பயணின் மேற்பகுதி என்ன செய்ய மாட்டா பின்னுக்கு வந்து அடிபடும். இது நாங்க உணர்ந்திருப்போம். எங்க நாங்க பஸ்ல பயணம் செய்ய நாங்க சீட்ல இருக்கைக்குள்ள என்ன, அதாவது சீட்ல இருக்கைக்குள்ள சரியோ, சீட்ல இருக்கிறவங்க சீட்ல இருக்கைக்குள்ள ரைட், நாங்கள் முன்னுக்கு யாரும் கதைச்சு கொண்டிருந்தாலும் முன்னுக்கு நிமிந்திருக்கைக்குள்ளையோ நிமிந்திருக்கிறவங்க நிமிந்திருக்கைக்குள்ள பஸ் சடனா முன்னோக்கி மூவ் ஆக வலிக்குதுன்னு வைங்க. ஏன்னா முன்னோக்கி மூவ் ஆக வலிக்கிறேன் நாங்க என்ன செய்வோம்னா பின்னோக்கி வீசப்படுறோம், பின்னோக்கி நகர்றோம், பின்னோக்கி சரிகிறோம். அதுக்கு என்ன காரணம், இப்படி சரிஞ்சு பேதனை செய்ய போறோம், அதே அந்த அப்படி சமநிலையில வந்து இயங்க போறோம். ரைட், இப்ப என்ன சம்பவம், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப பேருந்து ஓய்வுல இருக்குது, அந்த நேரத்துல இந்த சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வுல இருக்கு. இப்ப பேருந்து ஒரு 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற வேகத்தோட இயங்கிக்குள்ள இந்த ஆசனம் அதாவது சீட்டு என்ன செய்யும் என்றால் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்தோட எங்க வேண்டாம் பேருந்தோட தொடுகையில் இருக்கிற ஒரு ஆள் ஏன்னா கீழே லாக் பண்ணி வச்சிருப்போம். இப்ப என்ன கதை என்றால் இவற்றை உடலும் அந்த கீழ்ப்பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும், சீட்டோட தொடுகையில் இருக்கிறதால உடனே அதுவும் என்ன செய்யும் என்றால் அதே 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துக்கு வந்துடும். ஆனால் இந்த மேலுடம்பு வந்து பாருங்க தொடுகையில் எல்லாம் தானே அது சுயாதீனமா இருக்குது, அவர் தொடர்ச்சியா என்ன செய்வார், ஓய்வுல தான் இருப்பார். அப்ப இது இயங் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் சீட் முன்னோக்கி வர இவர் இந்த மேலுடம்பு இயங்காம ஓய்வில் இருக்க என்ன செய்யும், இவரை பின்னோக்கி தள்ளும். இவர் என்ன செய்யும், பின்னோக்கி தள்ளும். பின்னோக்கி வந்தவர் இந்த சீட்டோட அடிபட்டு சீட்டில தொடுக வந்தவன என்ன செய்யும், அவருக்கும் அதே வேகத்துக்கு வந்தவன திரும்பி என்ன செய்வார், சீரான வேகத்தோட வந்து பயணிச்சு கொண்டிருப்பார். சரியோ? அப்ப இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சுக்கொண்டு இந்த கீழே இருக்கிற ஒரு வீடியோ இருக்கா பாருங்க. அதே கதை தான் நீங்க நாங்கள் கதைக்க போறோம். வீடியோ இருக்கா பாருங்க உள்ளே. சரி, முதலாவது நடக்குது, அவர் 2வது அதாவது ஆசனப்பட்டி ஒன்றும் இல்லாம போய்க்குள்ள முன்னுக்கு வந்து முட்டுப்பட்டு என்ன செய்யறாரு, இவர் வந்து முன்னோக்கி வீசப்படுறாரு. ஏன்னா ஆசனப்பட்டி எதுவும் இல்லாமல் போய்க்குள்ள என்ன செய்யுது, முட்டுப்பட்ட உடனே அவர் உடம்பு என்ன செய்யுது, முன்னோக்கி வீசப்படுறது. இங்க என்ன கதை என்று பார்த்தீர்கள் என்றால் இங்க என்ன கதை என்று பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாகனம் ஒரு குறித்த ஒரு வேகத்தோட பயணம் செஞ்சு கொண்டிருக்கு. இப்ப உதாரணமா 80 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற வேகத்தோட பயணிச்சு கொண்டிருக்கு வைங்களேன். இப்ப முன்னுக்கு ஒரு வாகனம் வந்ததோட மோதைக்குள்ள இவற்றை வேகம் என்ன செய்யுது, 80ல இருந்து சடனா என்ன செய்ய போகுது, 0 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னுக்கு வருது. 0 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னுக்கு இவற்றை வேகம் வருது. ஏண்டா இந்த உடம்பும் என்ன செஞ்சிருக்கும், 80ஓட பயணிச்சு கொண்டிருக்கும். என்ன இப்ப சீட் பெல்ட் போடாமல் இருக்கைக்குள்ள இவற்றை மேலுடம்பு என்ன சுயாதீனமா தான் இருக்குது. அப்ப அது என்ன செய்யும், 80ஓட அப்படியே பயணிச்சு கொண்டிருக்கும். ஆனா இந்த கீழுடம்பு வந்து பாருங்க என்ன செய்யும், காரோட தொடுகள் இருக்கிறதால கார் பூச்சிட்டு வர கீழுடம்பு என்ன செய்யும், பூஜ்ஜியத்துக்கு வரும். ஆனால் மேலும் என்ன செய்யும், முன்னோக்கி என்ன செய்யுது, வீசப்படுது. மேலும் என்ன செய்யும், முன்னோக்கி வீசப்படும். சரியோ? அதான் அங்க இருக்கிற விஷயம். ஏன்னா முன்னோக்கி வீசப்படுறது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இது இப்ப சீட் பெல்ட் போட்டபடி என்ன செய்யுது, அதில் சீட் பெல்ட் போட்டபடி அடிபட்ட என்ன செய்யல, முன்னோக்கி அவர் வீசப்படையில. சீட் பெல்ட் போட்டுக்கூடிய அடுத்த கிளிப்ல வந்து பாருங்க, ஏன்னா சீட் பெல்ட் போட்டு கொண்டு வராங்க அப்படி கதைக்கிறோம்.
அடுத்த கிளிப்ல சீட் விலிப் போட்டு கொண்டு வராங்க செய்யணும். முன்னுக்கு வானம் ஓய்வாயினோடனே சீட் விலிப் என்ன செய்ய அவையில வந்து பிடிச்சு இழுக்கிறதால இவங்க செய்யல முன்னுக்கு போய் மோதுப்படாமல் இருக்கேன். சரியோ? அவ பிள்ளைகள் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட்டோ? அப்ப இங்க வந்து பாருங்க என்ன சில நேரத்துல இந்த தலை ஏன்னா இப்ப இந்த தலை வந்து பாருங்க இப்ப மேல ஒண்ணும் இல்லைன்னா தலையை என்ன செய்யலாம் பின்னோக்கி வீசப்படலாம். என்ன அதாவது இந்த மேல இதுக்கு மேல தலையை பாதுகாக்கிறதுக்கான அந்த அமைப்பு இல்லைன்னா கார்கள்ல அப்ப என்ன செய்யலாம் பின்னோக்கி வீசப்படைக்க தலை என்ன செய்யலாம் பாதிப்பு உள்ளாகாமன்றதான் 2 ஆர்த்தங்கள் இப்ப வந்து காட்டிடும். சரியோ? அப்ப இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சு நாங்க கதைக்க போறோம் நியூட்டன் இயக்க விதிகளோட சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களாக பிள்ளை நாங்க என்ன செய்யறேன் கதைக்க போறோம். சரியோ? ரைட். அடுத்ததுக்கு வந்து பாருங்க அடுத்த கதையை பாருங்க. அப்ப நியூட்டன் இயக்க சம்பந்தப்படுத்த அடுத்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அதாவது பேருந்துகள் என்ன பேருந்துல பயணிக்க ஒரு பயணி எந்த ஒரு ஆதாரத்தையும் பிடிக்காமல் எந்த ஒரு ஆதாரத்தையும் பிடிக்காமல் நின்று கொண்டு வாரு என்ன நின்று கொண்டு வாரு இப்ப பேருந்து சடன்லியா வந்து பிரேக்க பிரயோகிக்க செய்ய போறேன் முன்னோக்கி வீசப்படுறேன் என்ன பேருந்து சடன்லியா பிரேக் அடிக்க முன்னோக்கி என்ன செய்யும் வீசப்படுது. அதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னாலயா இங்க பாருங்க இதுவும் ஒரு சிம்பிளான இலகுவான ஒரு விஷயம் தான். அதாவது இப்ப ஒரு பேருந்துல ஒரு பயணி நிக்கிறேன்னு சொன்னால் என்ன எந்த ஒரு ஆதாரங்களையும் பிடிக்காம நிக்கிறேன் வைங்களேன். சரியோ நிக்கிறேன்னால் இப்ப இந்த பேருந்து ஒரு 80 km/h என்ற வேகத்துல பயணிச்சு கொண்டிருந்தால் இவற்றை பேருந்துல தொடுகையில் இருக்கிற இந்த பாதமும் வந்து பாத்தீங்கன்னா 80 km/h என்ற வேகத்துல பயணிக்கும். என்ன கொஞ்ச நேரம் ஓய்வு கொஞ்சம் நார்மலா இயங்க தொடங்கின அப்புறம் இந்த மேல்ரோமம் வந்து பாத்தீங்கன்னா 80 km/h என்ற வேகத்துக்கு வரும். சரியோ? இப்ப சடன்லியா இந்த பேருந்து ஓய்வுக்கு வர 0 km/h வர ஏன்னா தொடுகையில் இருக்கிற இந்த பாதம் என்ன செய்யும் என்றால் சடன்லியா இவ்வளவு 0 km/h வரும். ஆனா மேலிடம் என்ன செய்யும் என்றால் அதே வேகத்தோடு இருக்கு. மேலிடம் என்ன செய்ய போது அதே வேகத்தோடு இருக்கும். அப்ப அதே வேகத்தோடு இருக்க இந்த மேலிடம் என்ன செய்யும் என்றால் முன்னோக்கி வீசப்படும். மேலிடம் என்ன செய்ய போது அந்த வேகத்தோட என்ன செய்யும் முன்னோக்கி இயங்கும். அப்ப எங்கட கால் ஓய்வுல இருக்குது மேலிடம்பு 80 இருந்தால் அப்படி என்ன செய்ய பறந்து அப்படியே வெளியே போவிடும். இதுதான் மோட்டார் பைக்ல பின்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கும் அதே கன்செப்ட். மோட்டார் சைக்கிள் பின்னுக்கு இருக்கிறார்கள் முன் பிரேக் அடிக்க பின்னுக்கு இருக்கிறார்கள் முன்னுக்கு போய் விழுவதும் அதே காரணம் தான். ஏன்னா இதை வந்து நாங்கள் சிம்பிளா ஒரு மண்டைக்கு போடலாம். அதாவது ஒரு வடிவேல் சார்ந்த காமெடி இருக்கு. ஏன்னா அதாவது ஒரு ஆள் வந்து பாத்தீங்க என்றால் என்ன அத ஒரு காமெடி உள்ள வடிவேல் எந்த படத்துல எங்க போனாலும் தான் வந்து பேருந்துல பிடிக்காமத்தான் போகணுன்ற அந்த வடிவேல் காமெடிக்கு தான் பாருங்க ஓடி வந்து சீட்டை நடந்திருக்கும்னு சொல்லி பார்த்தீர்கள் என்றால் என்ன உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் என்ன செய்ய எதையுமே பிடிக்காம கொள்ளாம உள்ள நிக்கக்குள்ள அவற்றை கால் வந்து அந்த பஸ்ஸின் வேகத்துல அவர் உடம்பு என்ன செய்யும் முதல் வந்து இருக்கு. என்ன வெளியே நின்று பார்க்கக்குள்ள பஸ் 80 km/h போனால் இவற்றை உடம்பு என்ன செய்யும் அதே 80 km/h போகும். இப்ப அந்த பஸ்ஸை வந்து கண்ட டிரைவர் வந்து சரி சடனா பிரேக் அடிக்கக்குள்ள அவற்றை கால் அதே வேகத்துல இருக்கும். 80 km போகிறா வடிவேல கால் வந்து அதே வேகத்துல இருக்கும். இப்ப பிரேக் அடிச்சோன்னா என்ன பூச்சத்துக்கு வந்துட்டேன்னா அந்த காலம் அதாவது பேருந்தோட தொடுகையில் இருந்த காலம் என்ன செய்ய பூச்சத்துக்கு வந்துடும். ஆனா மேலிடம் என்ன செய்யாதுன்னு சொன்னால் பூச்சத்துக்கு வராது. மேலிடம் என்ன செய்யாது பூச்சத்துக்கு வராது. என்ன செய்ய போகுது அதே வேகத்தோட என்ன செய்ய போகுது முன்னோக்கி நகரப்போகுது. அதே வேகத்தோட என்ன செய்யும் முன்னோக்கி நகரும். சரியோ? அப்ப அதே வேகத்தோட என்ன செய்யும் அந்த உடம்பு வந்து 80 km போற முன்னோக்கி நகரைக்கு என்ன செய்யும் பஸ்ஸை விட்டு வெளியே வந்து வெளியே. ரைட். இதுதான் இங்க இருக்கிற விஷயம். அப்ப இது எங்களால ஈஸியா மண்டைக்குள்ள வச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். பெரிய ஒரு பிரச்சனை இங்கேயும் இல்லை. சரியோ? ரைட். அதே மாதிரி அடுத்த விஷயத்த வந்து பாருங்க. இந்த மேஜிக் அதாவது வந்து பாருங்க ஒரு கப்பில வந்து மேல ஒரு கார்ட்போர்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு நாணயத்தை வச்சு போட்டு என்ன செய்ய பண்ணும் அந்த கார்ட்போர்ட்டை நல்லா ஃபாஸ்டா துண்டி விட நாணயம் என்ன செய்யும் அப்படியே கீழ் நோக்கி இறங்கும். ஏன்னா அதுக்கும் இங்க இருக்கிற அதே விஷயம் தான் பிள்ளைகள். ஏன்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா நாணயம் ஓய்வில் இருக்க போகுது. இப்ப இவர் நல்ல ஸ்பீடா சொன்னக்குள்ள என்ன செய்யும் சடனா அந்த கார்டு வெளியே போச்சுன்னா நாணயம் என்ன செய்யும் அப்படியே கீழே பாருங்க அதே கதை தான் இங்க இருக்கு. சரியோ? அதாவது வந்து பாருங்க கார்ட்போர்ட் அட்டையை வேகமாக சுண்ணும் போது மட்டை இயங்குவதனையும் நாணயம் கீழ் நோக்கி கோலையின் விழுவதையும் அவதானிக்கலாம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நாணயத்துக்கும் மட்டைக்கும் இடையில உராய்வு விசை போன்ற விசைகள் தொழிற்படை இல்லை. ஏன்னா உராய்வு செய்வதுமே தொழிற்படை இல்லை. தொழிற்பட்டு இருந்தால் நாணயம் என்ன செய்யும் மட்டையோட இயங்கும்.
நாணயம் கீழ் நோக்கி விழுந்தமை காரணம் மட்டையுடன் தொடுகையில் இருந்த போது செவ்வன் மரதாக்கம் அகற்றப்பட்டமே. இப்ப பாருங்க, இப்ப இங்க விஷயத்த நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. சரியோ, அத ஒரு சின்னதா ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. லைக் ஒரு குவளையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மட்டையை வைக்கிறோம், அதுக்கு மேல ஒரு கொயின் ஒன்றை வைக்கிறேன். சரியோ, கொயினை வச்சுட்டு என்ன செய்யறோம், மெதுவா எடுக்கிறோம், நல்ல ஃபாஸ்டால மெதுவா எடுக்கிறோம். என்ன செய்யுது, அதுவும் சேர்ந்து வருகிறது. இது அந்த நாணயமும் சேர்ந்து வருது. ஏன்னா ரெண்டு பேரும் உராய்வு சமப்படுத்துறதால உராய்வு விசை காரணமா என்ன செய்யும், மட்டையோட அப்படியே அங்க போகுது. சரியோ, இப்ப திரும்பவும் அதே மட்டையை வைக்கிறோம், அதே கொயினை வைக்கிறோம். சரியோ, சென்டர்ல வந்து கொயினை வைக்கிறோம், மட்டையை தள்ளி விடுறோம். ஏன்னா ஒரு கொஞ்சம் நல்ல ஃபோர்ஸ், முதல் ஸ்மெல் மெதுவா எடுத்தா நல்ல ஃபோர்ஸா தள்ளி விடுறோம். தள்ளி விட என்ன செய்யுது, மட்டை அங்கல போ, கொயின் என்ன செய்யுது, கீழே விடுது. இப்ப நான் கொடுத்த அந்த விசை வந்து அங்க இருக்கிற உராய்வை தாண்டதால அது வேகமா எங்க கோயில் என்ன செய்யும், அதே வேகத்தோட என்ன செய்யுது, கீழே விழுகுது. சரியோ, அப்ப இதை கொஞ்சம் ஞாபகம், இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். ரைட்டோ, ரைட். இது நியூட்டன் முதலாம் இயக்க விதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள். பிள்ளைகள் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ஞாபகம் கொள்ளுங்க. ஸ்ட்ரக்சர்ல வந்து என்ன சில எப்படி கேள்வியில வந்து அதிகமா கேட்கிறவன் கேட்டிருக்கிறாங்க. சரியோ, இப்ப நியூட்டன் இரண்டாம் விதி என்ன சொல்லி இருக்கிறது என்றால், அதாவது முதல் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளில் ஏற்படுகின்ற ஆர்முடுகள், ஒரு பொருள்ல ஏற்படுகின்ற ஆர்முடுகள் அங்க பிரயோகிக்கப்படும் விசைக்கு நேர் விகித சமனாகவும் பொருளின் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாயும் இருக்குமா. ஒரு பொருளை தொழிற்படுகின்ற ஒரு பொருளின் ஆர்முடுகள் வந்து அங்க பிரயோகிக்கப்படுகின்ற விசைக்கு நேர் சமனாகவும் அதனுடைய திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்குது. இப்ப நேர்விகித சமன் என்றா என்ன, நேர்மாறு விகித சமன் என்றா என்னன்ற குழப்பம் உங்களுக்குள்ள வரும். இப்ப நேர்விகித சமன் என்றால் ஐயா, இரண்டு கணியங்களை நாங்கள் கருதியக்குள்ள, இரண்டு கணியங்களை கருதியக்குள்ள ஒரு கணியம் ஒரு குறித்த விகிதத்தால் அதிகரிக்கும் போது அதன் விளைவாக மற்ற கணியமும் அதே விகிதத்தால் அதிகரிக்குமாக இருந்தால் என்ன, அதிகரிக்குமாக இருந்தால், அல்லது ஒரு கணியம் குறித்த ஒரு விகிதத்தால் குறைவடையும் போது மற்ற கணியமும் அதே விகிதத்தால் குறைவடையுமாக இருந்தால் அதைத்தான் நாங்க சொல்லுவோம் நேர்விகித சமன். ஏன்னா இப்ப உதாரணமா என்ன சொல்லிருக்கோம், ஆர்முடுகள் வந்து திசைக்கு நேர்விகித சமன் என்றால் திசையின் பெருமானம் அதிகரிக்க ஆர்முடுகள் அதிகரிக்கும், திசையின் பெருமானம் குறையக்குள்ள ஆர்முடுகள் என்ன செய்ய போகுது, குறைவடைய போகுது. அப்போ ஒன்று அதிகரிக்க மற்றது என்ன செய்யும், சேர்ந்து அதிகரிக்கும். ஒன்று குறையக்குள்ள மற்றது என்ன செய்யும், சேர்ந்து குறையுமா இருந்தால் அதைத்தான் சொல்லுவோம் என்னது, நேர் விகித சமன் சொல்லுது. சரியோ, அப்ப நியூட்டன் இரண்டாம் விதிப்படி ஆர்முடுகள் என்னவாக இருக்கும், விசைக்கு நேர் விகித சமனா இருக்கும் என்றால் விசை அதிகரிக்கும் போது ஆர்முடுகள் அதிகரிக்கும், விசை குறைய ஆர்முடுகளும் குறையும். நேர்மாறு சமனாண்டா இது கணியங்களை கருத போறோம். ஒரு கணியம் அதிகரிக்கக்குள்ள மற்ற, அதாவது ஒரு கணியம் அதிகரிப்பதன் விளைவாக மற்ற கணியம் குறித்த விகிதத்துல குறைவடையும், அல்லது ஒரு கணியம் குறைவடைகிறதால மற்ற கணியம் என்ன செய்யும், குறித்த விகிதத்தில் என்ன செய்ய குறைவடையுமாக இருந்தால் இதைத்தான் சொல்றது நேர்மாறு சமன். ரெண்டு கணியங்கோ ஆர்முடுகள் திணிவுக்கு நேர்மாறு விகித சமன் என்றால் திணிவு அதிகரிக்கக்குள்ள ஆர்முடுகள் குறையும், திணிவு அதிகரிக்கும் போது ஆர்முடுகள் குறையும். இப்ப திணிவு குறைஞ்சால் ஆர்மு என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப இது எத்தனை எவ்வளவு விகிதத்துல குறையுதோ இது அவ்வளவு விகிதத்துல என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. இதுதான் சொல்லி நம்ம என்னது நேர்மாறு விகித சமன் சொல்றோம். என்ன சொல்ல போய் நம்ம நேர்மாறு விகித சமன் சொல்றோம். சரியோ பிள்ளைகள், அப்ப இதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக், ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் தான், பெருசா ஒண்ணும் இல்லை. அப்ப இதை கூட மண்டைக்குள்ள போட்டு பாடமாக்குறதுக்கு, பாடமாக்கதே இல்லை, சிம்பிளா யோசிச்சு வச்சிருந்தீங்களே மண்டைக்குள்ள வந்துடும். ரைட், என்ன இப்ப இதைத்தான் திரும்ப நாங்க கதைக்க போறோம். அதாவது இதுல வந்து பாருங்க, நியூட்டன் முதலாவது நியூட்டன் என்றா என்ன, அதாவது ஒரு கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருள் ஒரு மீட்டர் செகண்ட் -1 -2 ஆர்முடுகளை ஏற்படுத்தணும் என்றால் ஒரு கிலோகிராம் பொருள் ஒன்றுக்கு ஒரு மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகள் ஏற்படுத்தணும் என்றால் அங்க ஒரு நியூட்டன் விசையை பிரயோகிக்கும். அங்க எவ்வளவு விசையை பிரயோகம், ஒரு நியூட்டன் விசையை வந்து பிரயோகிக்கும் என்றால் விசை என்றது திணிவையும் புவியீர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கவாறுதான் விசை. அதாவது திணிவை புவியீர்ப்பானுள்ள பெருக்க வாரதா என்னவா இருக்கும், விசை, அது நிறைய இருக்கும். அது சம்பந்தமா நாங்கள் அடுத்த பாடத்தினை முடிவுல வந்து கழிக்கிறோம். இப்ப பாருங்க, நியூட்டன் இயக்க விதிக்கு ஏற்ப நாங்கள் சமன்பாடு எடுக்க போறோம். நியூட்டன் இயக்க விதிக்கு ஏற்ப என்ன செய்ய போறோம், ஒரு சமன்பாடு எடுக்க போறோம். அதாவது என்ன சொல்றோம் என்றால் இங்க பாருங்க, ஆர்முடுகள் நேர்வித சமன் என்றால் விசை அதிகரிக்கும் போது ஆர்முடுகள் அதிகரிக்கும், விசை குறையக்குள்ள ஆர்முடுகள் குறையும். சரியோ, அதே மாதிரி ஆர்முடுகள் நேர்மாறு விகித சமன் எம். ஆகவே எம் ஏ சமன் எஃப் ஓவர் எம் என்று சொல்லுவோம். இதுல இந்த எஃப் எழுவையாக்கி எஃப் சமன் எம் என்ற சமன்பாடு இருக்கு. எஃப் சமன்
MA என்ற சமன்பாடு எடுக்கிறது. சரியோ? அப்ப இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, தெளிவா மண்டேக்குள்ள ஒரு கால் போட்டு வச்சுக்கொள்ளும். ரைட்? சரி, சரிதானே ஐயா? சரி, அப்ப கவனிங்க. இப்ப இத வாய்ப்பு பார்க்கறதுக்கான ஒரு விஷயம், அதாவது நியூட்டன் 2ஆம் விதியை வாய்ப்பு பார்க்கறதுக்கான ஒரு பேர சொல்லுங்க. என்ன செய்யறோம் என்றால், அதாவது 3 ரப்பர் நாடாக்கள் எடுக்க போறோம். 3 ஒத்த ரப்பர் நாடாக்கள் எடுக்கிறோம். ஒப்பமான கிடைமேசை மீது ஒரு ட்ரொல்லிய வைத்து அதுல ஒரு ரப்பர் நாடா ஒரு ரப்பர் பட்டியை தொடுத்து ட்ரொல்லிய ஒரு கையால பிடிக்கிறோம். சரியோ? ரப்பர் பட்டியின் சுவாதீன அந்தம் ட்ரொல்லியின் மற்ற அந்தம் வரைக்கும் ஈர்க்கப்பட்டு அதன் பின்னர் ட்ரொல்லியை விடுவித்து ரப்பர் பட்டியின் ஈர்த்த பகுதியை மாற்றாமல் ட்ரொல்லியுடன் கையை அசைக்கும் போது ட்ரொல்லியின் ஆர்முடுகளும் இயங்குறதையும் அவதானிக்க போறோம். இப்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன செய்ய போறோம்? ஒரு ட்ரொல்லி ஒன்று எடுக்கிறோம். சரியோ? ஒரு ஒப்பமான மேற்பரப்புல வச்சுட்டு ஒரு ட்ரொல்லி ஒன்று எடுக்கிறோம் வைங்களேன். சரி, ஒரு ட்ரொல்லி. சரியோ? ஒரு ட்ரொல்லி ஒன்று எடுக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம்? ரப்பர் அதாவது எடுக்கிறோம், கிடைமேசை வைக்கும் ட்ரொல்லியை வைத்து அதனுடன் ஒரு ரப்பர் பட்டியை தொடுத்து ட்ரொல்லியின் ஒரே கையினால் பிடிக்கிறோம். அதாவது ட்ரொல்லி ஒரு கையினால் பிடிக்கப்படுகின்றது. ரைட்டோ? இப்ப இதுல என்ன செய்ய போறேன்? ஒரு ரப்பர் நாடாவை என்ன செய்ய போறேன்? தொடுக்க போறேன். ஒரு ரப்பர் நாடாவைய தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ரப்பர் நாடாவை என்ன செய்ய போறோம்? தொடுக்க போறோம். ரைட், ரப்பர் நாடாவை தொடுத்து ரப்பர் பட்டியின் சுயாதீன அந்தம் ட்ரொல்லியின் மச்சி அந்தம் வரைக்கும் ஈர்க்கப்படுது. அப்ப இங்க ரப்பர் பட்டியை தொடுத்து என்ன செய்யறேன்? பின்னோக்கி இழுத்து வச்சிருக்கிறேன். சரியோ? பின்னோக்கி என்ன செய்யறேன்? மச்சி அந்தம் வரையும் இழுத்து வைக்கிறேன். பின்னர் ட்ரொல்லியை விடுவித்து ரப்பர் பட்டியின் ஈர்த்த பகுதியை மாற்றாமல் ட்ரொல்லியுடன் கையை அசைக்கும் போது, இப்ப இதுகின்ற இடத்துல இழுபட்ட இந்த பகுதி என்ன செய்யக்கூடாது? மாற்றாமல் கையை அசைக்க போறோம். அப்ப ட்ரொல்லி என்ன செய்யுது? ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தோட என்ன செய்யும்? முன்னோக்கி அசையும். ட்ரொல்லி என்ன செய்ய போகுது? ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தோட முன்னோக்கி அசைய போகுது. சரியோ? ரைட், முன்னோக்கி ஒரு ட்ரொல்லி குறிப்பிட்ட ஒரு வேகத்தோட என்ன செய்யுது? முன்னோக்கி நகரேறன்னு வைங்க. ரைட், இப்ப இது இந்த ஆர்முடுல அவதானிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஆர்முடுகள் ஒரு எக்ஸ் என்று வைப்போம். இந்த சந்த ஆர்முடுல நான் எவ்வளவு வைக்கிறேன்? ஒரு எக்ஸ் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வைக்கிறேன். சரியோ? ரைட். இதே மாதிரி என்ன செய்ய போறேன் என்றால் என்ன ஒரு வேலை செய்யறேன். அதே மாதிரி அதே ரப்பர் அதே ஒரு த்ரோல்லின் 2 ரப்பர் பட்டியை தொடுத்து என்ன செய்யறேன்? இயங்க வைக்கிறேன். சரியோ? பேருந்து என்ன செய்யறேன்? அதுலயே 3 ரப்பர் பட்டியை தொடுக்கிறேன். என்ன செய்யறேன்? 3 ரப்பர் பட்டியை தொடுக்கிறேன். இப்ப பாருங்க, முதல் நான் ஒரு ரப்பர் பட்டியை தொடுக்கைக்குள்ள எனக்கு எக்ஸ் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 என்ற இது வருதுன்னு வைங்களேன். எக்ஸ் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஒன்றுக்கு வந்தது. 2 தொடக்கைக்கு 2x மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வந்தது. 3 தொடக்கைக்கு 3x மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வருகிறது. என்ன கதை? அதாவது 6 முடிவுகள் கூடுது. நான் திரியோகிற விசை அதிகரிக்கைக்குள்ள 6 முடிவுகள் கொடுக்கும். திரியோகிற விசை அதிகரிக்கும் போது 6 முடிவு செய்து கூடுது. சரியோ? அப்ப இது ஒரு கதை. அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? சரி, அதே மாதிரி பிள்ளைகள், அதே மாதிரி சரியோ? அதே மாதிரி என்ன செய்யறேன் என்றால் ட்ரொல்லி மீது ஒரு குறித்த திணிவு, சரியோ? ஒரு குறித்த திணிவுக்கு ஒரு ரப்பர் பட்டியை பிரயோகித்தவாறு ட்ரொல்லியை எங்க செய்யும் போது ஆர்முடுகளை குறைவு. அதாவது பாருங்க, இப்ப இந்த ட்ரொல்லில நாங்கள் பயன்படுத்த ட்ரொல்லி இருக்கல்லோ, அதுக்கு மேல என்ன செய்யறோம்னா இன்னும் ஒரு திணிவை வைக்கிறோம். இன்னும் ஒரு திணிவை வைக்கிறோம். திணிவை வைக்கல ஆர்முடு என்ன செய்யலாம்? குறைகிறது. ஆர்முடு என்ன செய்யுது? குறையுது. நான் வீடியோட காட்டுன்னு கொஞ்சம் போறோம். இப்ப கதைச்சு போட்டு போவோம். அதே மாதிரி அந்த ட்ரோலிக்கு மேல என்ன செய்யறோம்? இன்னும் ஒரு திணிவை வைக்கிறேன். ட்ரோலி மீது இன்னும் ஒரு திணிவை வைக்கிறேன். இப்ப என்ன செய்யும்? வேகம் இன்னும் குறையுது. சரியோ? ட்ரோலிக்கு மேல என்ன செய்யறேன்? இன்னும் ஒரு திணிவை வைக்கிறேன். இப்ப வேகம் என்ன செய்யுது? இன்னும் குறைவடையுது. அப்ப பாருங்க, திணிவு அதிகரிக்கைக்குள்ள அதிக வேகம் குறையுது. திணிவு அதிகரிக்க வேகம் குறையுது. அதே மாதிரி விசை அதிகரிக்கைக்குள்ள ஒரு ரப்பர் நாடா இருக்கைக்குள்ள ஒரு 10 நியூட்டன் 2 ரப்பர் 20 நியூட்டன் 3 ரப்பர் நாடா 30 நியூட்டன் விசை அதிகரிக்கைக்குள்ள வேகம் அதிகரிக்குது. திணிவு அதிகரிக்கைக்குள்ள வேகம் என்ன செய்யுது? குறையுது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எஃப் சமன் எம் என்ற கதை என்ன செய்யப்படுது ஐயா? வாய்ப்பு பார்க்கப்படுது. இப்ப நான் இங்க கதைச்ச கதையை ஒரு சிம்பிளான ஒரு பிராக்டிகலா நாங்க பார்ப்போம். சரியோ? சின்னதா ஒரு பிராக்டிகலா பார்ப்போம். ரைட், இது ஒரு ட்ரொல்லி ஒரு மீட்டர் கோலம் நீளமான இருக்குது.
இப்ப ஒருக்கா பாருங்க. சரி, எங்களுக்கு இருக்கா தேவையான பதார்த்த பொருட்களை வந்து காட்டியிருக்கேன். சரியோ? ரைட், 4 வெயிட் எடுத்திருக்கணும். நிறைப்படியுது. சரியோ? மற்றொரு ஒரு இது வந்து சில்லு. என்ன? சில்லு என்ற கப்பி. ரைட்டோ? இங்க பாருங்க. என்ன 1 மீட்டர் நீளமான அந்த இதை எடுத்து அதுல வந்து ஒரு கப்பி ஒன்று என்ன செய்யணும் பொருத்திக்கணும். என்ன கப்பி, அதாவது லேசான கப்பியா இருக்கும். இங்க பயன்படுத்துறது லேசான கப்பியா இருக்கணும். இது ஒரு மோட்டார் ஒன்று வரும் இதுல. அதாவது அந்த வயர் போய் வரக்கூடிய மாதிரி இலகுவால ஒரு மோட்டாரை நீங்க பயன்படுத்துவோம். ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன வேகத்தை அளக்கக்கூடிய மாதிரியான, அதாவது டொட் வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று அதுல இருக்கும். அதாவது அதுல இருக்க கேரியர் மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள் அந்த ஸ்பீடை அளக்கிறதுக்காக டொட் பண்ணும். இதுல வந்து இதுல அந்த இது போதில் அந்த பேப்பர், அந்த பேப்பர்ல வந்து என்ன செய்யணும்னா டொட் வச்சு கொண்டு வரும். ஏன்னா அந்த நீளத்தை வச்சுக்கொண்டு நாங்க என்ன எவ்வளவு வேகமா போயிருக்குன்னு பாக்குறதுக்காக என்ன செய்யறது, அது வந்து சின்ன சின்ன புள்ளி புள்ளி வைக்கிறது. இந்த முடியல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அது என்னத்துக்கு இருக்கு அதுல இருந்து. அந்த மிஷினை நாங்க யூஸ் பண்றோம். சரியோ? இந்த இது வந்து ஒரு ட்ராலி. சரியோ? அந்த ட்ராலியை இணைச்சு என்ன செய்யறேன், ஒரு நூலை கட்டி கீழே என்ன செய்யறோம் தொங்க விடுறோம். அந்த முனையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெயிட் ஒன்று போடுறோம். என்ன செய்ய போறோம், ஒரு வெயிட்டோட போட போறோம். சரியோ? ரைட். இப்ப வெயிட்டை காட்டி தொங்க விடையக்க அந்த இப்ப வெயிட்டை எடுத்து தொங்க விட்டுறேன். அந்த அந்த வெயிட்ல வந்து 100 கிராம் வெயிட் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு போட்டிருக்கிறோம்னா 1 நியூட்டன், 100 கிராம் 1 நியூட்டன். இப்ப என்ன என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட வேகத்தோட வந்து த்ரோலி என்ன செய்யுது இங்களை வந்து மோதி கிடையாது. குறிப்பிட்ட ஒரு வேகத்தோட, அதாவது கைவிட்ட உடனே அந்த த்ரோலி என்ன செய்யுது ஒரு குறிப்பிட்ட வேகத்தோட வருகிறது. ஏன்னா அது இந்த த்ரோலி வந்து ஒரு த்ரோலியை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஒரு நிறைப்படியை வந்து பயன்படுத்தினாங்க. இப்ப 4 நிறைப்படியை பயன்படுத்தும். ரைட்டோ? இப்ப என்ன செய்யறேன், 4 நிறைப்படி. இந்த நேரத்திலேயே வந்து என்ன செய்யறேன், அந்த ஆன் பண்ணீங்க அது எவ்வளவு வேகமா வந்து இங்க அடிக்குது அப்படின்றத பாக்குறோம். எவ்வளவு வேகமா வந்து அடிக்குது, எவ்வளவு நேரத்துல வந்து அடிக்குதுன்றதையும் பாக்குறோம். ஏனென்றா அந்த அந்த ட்ரொல்லியோட வந்து பாருங்க பேப்பர் நோடி வருதல்லோ, அந்த பேப்பர்ல அந்த டொட் பண்ணி வச்சிருக்கும். அதாவது எவ்வளவு வேகமா போயிருக்குன்ற பார்க்கக்கூடிய மாதிரி சின்ன டொட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை பேருந்து கடைசியா வந்து காட்டேங்க பாருங்க. சரியோ? அப்ப இதுகள் வந்துக்குள்ளே ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ரைட். இப்ப என்ன செய்யறோம்னா வெயிட்டை கூட்டுறோம். இப்போ 2 3 படி வச்சுட்டோம். சரியோ? 3 கல் மேல வச்சிருக்கோம். இப்ப நிறை கூட்டுறோம். இப்ப பாருங்க முதல் வந்த வேகத்தோட வேகம் என்ன செய்யுது, குறைவா இருக்கு. முதல்ல வந்து வேகம் இப்ப என்ன செய்யுது, குறைவாக இருக்குது. முடிவு இருக்கு, ரிசல்ட் இருக்கா பாப்போம். சரியோ? சரி, வடிவா இருக்கா பாருங்க. M1 இருக்கு, அதாவது ஒரு வெயிட் இருக்குது, 10 என்ற படி இருக்குது. 10ஆல 2 வெயிட் இருக்குது, இங்க 2 என்ற படி இருக்குது. இங்க 3ஆல 3 பொருள் இருக்குது. நான் என்ன 2 நிறப்படியை மாத்தாமல் செவ்வன் மருதாக்கம், அதாவது பயன்படுத்த மாத்திரம். இப்ப பாருங்க இதான் டொட், அதாவது இதுல இருக்கிற தூரத்தை வந்து பார்த்து கூட கால்குலேட் பண்ணலாம். பாருங்க குறைஞ்சு 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 கொண்டு வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் தூரம் சீரா இதுல பாருங்க, இப்ப இதுல காட்டிக்கிற சீரா இருக்கு. என்ன என்ன இவ்வளவு சீரான வேகமா இருக்கு. அப்ப என்ன செய்யுது, 6 முடிக்கு சீரான வேகத்துல போகுது. அப்ப இந்த கால்குலேஷனை வச்சுக்கொண்டு இது எவ்வளவு வேகத்துல வந்து பயணிக்குது, ஏன்னா எத்தனை டொட் இருக்குது அந்த எண்ணி போட்டு, அப்ப எப்ப இது அதிக வேகமா போயிருக்குது, எந்த சந்தர்ப்பத்தில் இது குறைந்த வேகத்துல போயிருக்குது அப்படின்னு நாங்க என்ன செய்யலாம், இனம் காணுவோம் பிள்ளைகள். இது ஒரு சிம்பிளான ஒரு பிராக்டிகல். சரியோ? அப்ப இது நாங்க லேபுகள், ஸ்கூல் லேபுகளையும் செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்கூல் லேபுகளை இந்த டியூரேஷன் பாக்குறதுக்கான அந்த டொட் பண்ற அந்த மிஷின் இருக்காது. ஆனா என்ன மட்டுமே அந்த டேப்பை வச்சு நாங்கள் ஆனா அளந்து செய்யக்கூடிய மாதிரியான ஒரு சின்ன விஷயம் தான். அப்ப இதை வச்சு நாங்க என்ன சொல்றோம், எஃப் சமன் எம் என்ற விதி வந்து என்ன செய்யப்படுறீங்க, வாய்ப்பு பார்க்கப்படுது. எஃப் சமன் எம் என்ற விதி என்ன செய்யப்படுது, வாய்ப்பு பார்க்கப்படுது. சரியோ? அப்ப சிம்பிள் ஐயா, இதெல்லாம் பெரிய ஒரு கரைச்சல், கஷ்டமான கரைச்சலான ஒரு விஷயம் கிடையாது. சிம்பிளான ஒரு சில விஷயங்கள் தான். அடுத்தது வந்து பாருங்க ஒரு சின்ன கேள்வி, ஏன்னா இதோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன கேள்வி வந்து வந்திருக்கு. பாருங்க என்ன கேள்வியை பாருங்க. அதாவது 10 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்றுக்கு 4 மீட்டர் செகண்ட் ஆறுமுடியில் வழங்கக்கூடிய விசை யாது என்றால் சமன்பாடு தானே எஃப் சமன் எம்ஏ. என்ன எஃப் சமன் எம்ஏ பிரதிபலிட்டீங்க என்றால் என்ன, திணிவு தெரியும் 10 கிலோகிராம். ரைட். அதே மாதிரி ஆறுமுடிகள் தெரியும் எவ்வளவு, 4 மீட்டர் செகண்ட் -2 சமன்பாடை போட்டு பெருக்கினீங்கன்னா எவ்வளவு, 40 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அல்லது 40 நியூட்டன். சரியோ? அப்ப இதுகள்ல எல்லாம் ஒரு கஷ்டம் இல்ல தானே ஐயா? அப்ப இது சிம்பிளான ஒரு விஷயம் தானே. ரைட். இதுல கஷ்டம் பண்றது இருக்கோ, இல்ல. என்ன பார்த்தா இதுல கஷ்டம் பண்றது இல்ல. இப்படியான சில சில எம்சிக்யூ வந்து உங்களுக்கு வரலாம். சில சில எம்சிக்யூ வந்து உங்களுக்கு வரலாம். 2வது கேள்வியை பாருங்க. 30 கிலோகிராம் பொருள் உண்டு 2 மீட்டர் செகண்ட், சாரி 3 கிலோகிராம் பொருள் உண்டு 2 மீட்டர் செகண்ட் -2 என்ன மாறுங்க தேவையான செய்யாது. ரைட். இது நீங்க செய்வீங்க, அதே சமன்பாடு தானே. ரைட். அதாவது வந்து பாருங்க, என்ன எஃப் சமன் எம்ஏ பிரதிட்டீங்கள் என்றால் என்ன, எஃப் உங்களுக்கு தெரியும் தானே, எஃப் என்றது விசை, எம் என்றது திணிவு,
ஏன்றது 600. சரியோ? அப்ப பாருங்க, m வந்து 3 கிலோகிராம், ஆர் முடுகள் எவ்வளவு 10 மீட்டர் செகண்ட் -2. அப்ப பெருக்கினீங்கன்னா எவ்வளவு 6 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அல்லது 6 நியூட்டன். சரியோ ஐயா? அப்ப இதுகள் எல்லாம் அவ்வளவு ஒரு பெரிசான ஒரு விஷயங்கள் கிடையாது. இதெல்லாம் பெருசான ஒரு விஷயங்கள் கிடையாது. சரியோ? அப்ப சிம்பிளா நீங்க என்ன செஞ்சு போடலாம், செஞ்சு போட்டு போகக்கூடியதான ஒரு சில கேள்விகள் தான் இதெல்லாம். சரியோ? ரைட். அப்ப இதுல கொஞ்சம் கேள்வி இருக்குது. நீங்க பாருங்க. ஆனா இந்த கேள்வி நீங்க செய்யலாம் தானே பிள்ளைகள்? ஏன்னா எல்லாமே விஷயத்தானே கேட்டு இருக்குது. இந்த கேள்விகள் இருக்கா செய்யுங்க. செய்து போட்டு இந்த கொமெண்ட்ஸ்ல வந்திருக்கா பதிவு விட்டுருக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா தட்டி கொண்டு போய் நிப்பாட்டி போட்டு என்ன செய்யுங்க, இதெல்லாம் செஞ்சு பார்த்து எனக்கு போடுங்க. வித்தியாசமான கேள்வி வந்தா மட்டும் நான் என்ன செய்யறேன், செஞ்சு விடுறேன். ரைட். இதெல்லாம் உங்களால சிம்பிளா செய்யலாம். எஃப் சமன் எம் என்ற சமன்பாட்டை போட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா இலகுவா வந்து செய்யலாம். ஒரு என்ன செய்யுங்க, இந்த கேள்விகளுக்கு விடிய செய்து போட்டு கொமெண்ட்ஸ்ல இருக்கா போடுங்க. ரைட்டோ? ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை தானே ஐயா? ஏன்னா எஃப் சமன் எம்ஏ தானே. அப்ப எஃப் சமன் எம்ஏல பிரதிட்டோம்னா விட வந்து முதலாவது நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப முதலாவது எஃப் சமன் எம்ஏ என்ன கேட்டிருக்கு, எஃப் கேட்டிருக்கு. அப்ப ரெண்டாலும் பெருக்க போறீங்க. இதுல வந்து பாருங்க சென்டிமீட்டர்ல இருக்குது. அப்ப இதை என்ன செய்யணும், மீட்டர் செகண்ட் -2க்கு மாத்தணும். அப்ப இதை நீ மீட்டர் செகண்ட் -2க்கு மாத்திரண்டா என்ன செய்யணும், சென்டிமீட்டர் என்ன செய்யணும், மீட்டருக்கு மாத்தணும். சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்திரம் என்ன செய்யணும், 100ஆல பிரிக்கணும். 100ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன விட வர போறீங்க, அதேதான். பாருங்க, எஃப் சமன் எம்ஏ சரியோ? அப்ப 100 கிலோகிராம் தர 25 கீழ் 100 என மீட்டர் செகண்ட் -2. அப்ப இதையும் வெட்டினீங்கன்னா எவ்வளவு 25 நியூட்டன் வரப்பு. அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இரண்டாவது கேள்வியை பாருங்க. இரண்டாவது கேள்வியை திணிவு கேட்டிருக்காங்க என்றால் என்ன, எஃப் சமன் எம்ஏல என்ன, எஃப் தெரியும் 200, எம் தான் கேள்வி, ஏ தெரியும் 4. ஆக எம் சமன் 200 கீழ் 4 எவ்வளவு 50. அப்ப எவ்வளவு 50 கிலோகிராம். 50 கிலோகிராம். அடுத்தது வந்து பாருங்க, 120 நியூட்டன் வந்துருக்கு. அப்ப என்ன செய்ய போறீங்க, 120 சமன் 12 தர ஏ என்று வரப்போகுது. ஆகவே 6 உள்ள கண்டிங்கன்னா ஏ சமன் என்ன வரப்போகுது, 12 வந்து பெருக்கினா 10. ஏன்னா 12 வந்து பிரிபடும். அப்ப 120 கீழ் 12. ஆகவே உங்களுக்கு பிரிச்சிங்கன்னா எவ்வளவு 10 மீட்டர் செகண்ட் -2. ரைட். அடுத்தது வந்து பாருங்க, என்ன விசை தெரியும், இது தெரியும். அப்ப 600 காணுவோம், அதே சமன்பாடு தான். அப்ப எங்கால வந்து மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை. இது 500 கிராம் என்ன செய்ய போறீங்க, எஃப் சமன் எம்ஏல 500 கீழ் 1000 தர 10 வரப்போகுது. ஆகவே பிரிச்சிங்கன்னு சொன்னா இதே மாதிரி பிரிச்சிங்கன்னா எவ்வளவு 5 நியூட்டன் வரும். சரியோ? அப்ப இதுகள் எல்லாமே செய்யலாம் பிள்ளைகள். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. சிம்பிளா செஞ்சு போட்டு போகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ரைட்டோ? சரி. ஏன்னா அப்ப ஒரு கால் பார்த்துக்கொள்ளுங்க. இதுகள் வந்த பிள்ளைகள் இங்க எம்சிக்குள்ள வந்து சின்ன கேள்வியில வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ரைட். இதே மாதிரி கேள்வி தான். சோ அதை நீங்க செய்வீங்க. அடுத்தது வந்து பாருங்க, நியூட்டன்ன 3ஆம் விதி. அப்ப நியூட்டன்ன 3ஆம் விதியில என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் இருக்கு. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. சரிയോ? இங்கு தாக்கம் மறுதாக்கம் என்ன செய்யுது பிள்ளைகள், அதாவது இங்க தாக்கம் மறுதாக்கம் 2 பேர் இருக்கணும். தாக்கம் என்ற ஒரு ஆளும் மறுதாக்கம் என்ற ஒரு ஆளும் இருக்கணும். சரியோ? அதாவது பல்வேறு பொருட்கள்ல காணப்படுகின்ற தாக்க விசையும் மறுதாக்க விசையும் ஒரே பொருள்ல தொழிற்படாது. தாக்க மறுதாக்கம் என்றது ஒரு பொருள் என்ன செய்யாது, ஒரே பொருள் என்ன செய்யாது, தொழிற்படாது. சரியோ? ரெண்டுமே வெவ்வேறு பொருட்களை வந்து காணப்படுது. சரியோ? அப்ப எங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அது என்ன கதை என்றால், ரெண்டுமே வெவ்வேறு பொருட்கள் தொழிற்படணும் என்ன கதை என்று பாத்தீங்கள் என்றால், இப்ப இப்படி 2 பேர் இருக்கணும் வைங்களேன். இப்ப
இவர்ல என்ன நடக்க போகுது என்றால் கீழ் நோக்கிய திசையில வந்து இவற்றை நிற தொழிற்படும். கீழ் நோக்கிய திசையில வந்து இவற்றை நிற வந்து தொழிற்படுது. சரியோ? இவற்றை கீழ் நோக்கிய திசையில நிறை தொழிற்படுது. அதே மாதிரி அதுக்கு மேல் நோக்கின திசையில வந்து பாத்தீங்கன்னா செவ்வன் மரதாக்கம் தொழிற்படுது. சரியா? செவ்வன் மரதாக்கம் 6 வந்து தொழிற்படுது. கீழ் நோக்கி நிற தொழிற்படுது, மேல் நோக்கி செவ்வன் மரதாக்கம் தொழிற்படுது. இவ்வாறுங்க இந்த நிறை இந்த மேல இருக்கிற பொருளால தான் கீழ் நோக்கி தொழிற்படுது. இந்த நிறை என்பது மேல இருக்கிற பொருளால தான் கீழ் நோக்கி தொழிற்படுது. செவ்வன் மரதாக்கம் இந்த மேற்பரப்பால தான் என்ன செய்யுது? மேல் நோக்கி தொழிற்படுது. ரெண்டுமே வெவ்வேறு பொருட்கள் தான் தொழிற்படும். ஒரே பொருள் என்ன செய்யாது? தொழிற்படாது. தெளிவா ஞாபகம். அப்ப இந்த நியூட்டன் இந்த 2 விசைச்சோடிகளும் வந்து பாத்தீங்கன்னா பருமல்ல சமனாக இருக்கும். என்ன? இது 10 நியூட்டன் என்றால் இதுக்கும் என்னவா இருக்கும்? 10 நியூட்டனா இருக்கும். எதிரெதிர் திசையில இது கீழ் நோக்கி தொழிற்படும், இது மேல் நோக்கி தொழிற்படும். வெவ்வேறு பொருட்கள் தொழிற்படும். ஒரே பொருள் என்ன செய்யாது? தொழிற்படாது. வெவ்வேறு பொருட்களாக தொழிற்படும். அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாமா இல்லையா? 3வது சிம்பிள் தானே, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மரதாக்கம் இருக்கு. சரியோ? அப்ப சிம்பிளா என்ன செய்யணும்? ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த 3வது விதியை வாய்ப்பு பார்க்கறதுக்கான ஒரு பரிசோதனை, அதாவது ஒரு வீடியோ பாருங்க. ரைட்? நியூட்டன் 3வது விதியை வாய்ப்பு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோ. சரியோ? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசை வந்து என்ன 2 விசை தொழிற்படினம், ஒரு விசை என்ன செய்யுது? F12ன்றது வந்து ஒரு திசையில தொழிற்பட, மற்றது வந்து எதிர் திசையில வந்து அது பெருமானம் கூடுது. அதே மாதிரி நான் இப்ப கீறி காட்ட மாதிரி அந்த புக் வந்து பாருங்க கீழ் நோக்கி தொழிற்பட, மேசை என்ன செய்ய போகுது? மேல் நோக்கி தொழிற்பட. 2 விசை AB 2 விசை இருக்குது. A வந்து கீழ் நோக்கி தொழிற்படும், B என்ன செய்யுது? மேல் நோக்கி திசையில வந்து அது என்ன விசை? B விசை என்ன செய்யுது? மேல் நோக்கி திசையில் தொழிற்படுது. இது 2வது விஷயம். அதே மாதிரி ராக்கெட் மேல் நோக்கி போறது. ராக்கெட் என்ன செய்யும்? ஒரு வழித்தடையை கீழ் நோக்கி பிரயோகிச்சு மேல் நோக்கி நகரும். கண்ணால் துடைக்குள்ள புல்லட் முன்னோக்கி போய் கால் பின்னோக்கி போகும். அதே நீந்தைக்குள்ள வந்து வரும் கை வந்து என்ன செய்யும்? நீருக்கு கீழ் விசை தொழிற்படும். அதே மாதிரி படகால வந்து பயணம் செய்யக்குள்ள, ஏன்னா நாங்கள் நடக்கக்குள்ள ரைட். இதுகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் இது 3 தாக்கம் மரதாக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் நாங்கள் கதைக்க போறோம். சரியோ? பாருங்க பிள்ளைகள். ஏன்னா அதே மாதிரி ஏன்னா நாங்கள் நீச்சல் அடிக்க, இப்ப நீச்சல் அடிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ல வந்து நாங்கள் நீச்சல் அடிக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த போர்ட்ல வந்து நாங்கள் நீச்சல் அடிக்கிறோம் நாங்க. என்ன இது நாங்கள் பார்த்திருப்போம், படங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கோம் நாங்க. சரி, இது வந்து பிள்ளைகள் அன்றாட நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இப்படியான விஷயங்களை. அதாவது ஒரு ஆள் வந்து என்ன பாஞ்சது, அதாவது என்ன நீச்சல் டைவ் பண்ற சந்தர்ப்பத்துல ஒரு பலகையில இருந்து ஜம்ப் பண்ணிடும். பலகை ஜம்ப் பண்ணி கீழ் நோக்கி என்ன செய்யணும்? மேல ஒரு விஷயம் கொடுக்க பலகை என்ன செய்யும்? மேல் நோக்கி திசையில விஷயம் கொடுத்து என்ன செய்யும்? நல்லா மேல் நோக்கி வரை ஜம்ப் பண்ண வச்சு என்ன செய்யணும்? டைவ் அடிப்பினும். ரைட்? அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் விதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு தோற்றப்பல். அதே மாதிரி பறவைகள் பறக்கைக்குள்ள என்ன
இப்ப பறவைகள் பறக்கைகளை வந்து பாருங்க, இறக்கைகள் கீழ் நோக்கி வலிக்கு ஒரு விசையை கொடுக்க, வலி என்ன செய்யும், இறகுக்கு மேல் நோக்கி அதாவது இறக்கைக்கு மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்க என்ன செய்யும், அவர் மேல் நோக்கி என்ன செய்யும், உயர உயர பறந்து கொண்டு போற மாதிரியான சந்தர்ப்பங்களும் இருக்குது. ரைட்டோ. அப்ப நியூட்டன்ட மூன்றாம் விதி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். ரைட். என்ன பறவையின் பறக்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் இங்க கதைக்கிறோம். ஏன்னா அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒன்று விசை அதிகரிக்கும், மற்றொன்று விஷயம் அதிகரிக்குது. ஆக 2 விசைகளும் என்ன செஞ்சு கொண்டு போயினோம், அதிகரிச்சு கொண்டு போயினோம். சரியோ? ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் நியூட்டன் இயக்கம் சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் ராக்கெட். என்ன தண்ணீர் நிரப்பி போட்டு நாங்கள் சாரி தண்ணீரை நிரப்பி போட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, பறக்க விடுறாங்க. அதாவது தண்ணீரை போட்டு நல்ல வலிய நிரப்பினோம்னா அதுக்கு உள்ளுக்க ப்ரெஷர் என்ன செய்யும், அதிகரிக்கும். என்ன உள்ளுக்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி உள்ள காத்து வலிய நிரப்பிக்குள்ள ப்ரெஷர் செய்யும், நல்லா அதிகரிச்சு கொண்டு இருக்கும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அதை கலட்டி விடுவோமா இருந்தால் உள்ளுக்கிற நல்ல ஃப்ரெஷோட நீர் தண்ணி என்ன செய்யும், வெளிநோக்கி நகர என்ன செய்ய போகுது, இந்த போத்தில் வந்து நல்லா முன்னோக்கி என்ன செய்யும், மூவ் ஆக போகுது. எங்க ரொக்கெட் இயக்கம் இதுவும் ஒன்றுதான். என்ன அப்ப உள்ளுக்க நிக்கிற தண்ணி நல்ல ஃப்ரெஷோட வெளிநோக்கி நாங்க உள்ளுக்க தண்ணி காத்தடிக்கைக்குள்ள என்ன செய்ய போகுது, வழித்துணிக்கைகள் வந்து உள்ளுக்குள்ள ப்ரெஷர் கூடி கொண்டிருக்கும். ஏன்னா உள்ளுக்கு வந்து ப்ரெஷர் நல்லா அதிகரிச்சு கொண்டிருக்கும். இப்ப ப்ரெஷர் அதிகரிக்கல நீர் என்ன செய்யும், வேகமா வெளியே தான் ட்ரை பண்ணும். நீர் என்ன செய்ய போகுது, வேகமா வெளியே வாரதுக்கு ட்ரை பண்ணும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப அதை வெளியே திறந்து விடையக்குள்ள நல்ல வேகத்துல என்ன செய்ய போகுது, நீர் அப்படியே கீழ் நோக்கி வெளிநோக்கி வரப்போகுது. இப்ப நாங்க இதை அவுட் பண்ண பாருங்க, இதை அவுட் பண்ணக்குள்ள என்ன செய்ய போகுதுன்னா நீர் என்ன செய்ய நல்ல வேலுக்கு வழியை வந்து வலிக்கு என்ன செய்யும், ஒரு விஷயம் என்ன கொடுக்க, வலி என்ன செய்யும், அதுக்கு இன்னொரு விஷயம் கொடுத்து என்ன செய்ய போகுது, மேல் நோக்கி கொண்டு போகும். சரியோ? அப்ப இது நீர் ராக்கெட்னு சொன்னாங்க. இது நாங்கள் என்ன செய்யலாம், சும்மா செஞ்சு பார்க்கலாம், நாங்களும் செய்து பார்க்கலாம். பிள்ளைகள் அப்ப நியூட்டன் இயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு தான். அடுத்து நாங்கள் பார்க்க போற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா உந்தம். அது நாங்கள் யாரை பற்றி பார்க்க போறோம், உந்தம் பற்றி பார்க்க போறோம். சரியோ? அப்ப உந்தம் அப்படி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒரு பொருளின் இயக்கத்தின் பருமனைத்தான் உந்தம் சொல்லுவோம். ஒரு பொருளின் இயக்கத்தின் பருமன் தான் என்ன செய்ய போறோம், உந்தம். அதாவது உந்தம் திணிவு தர வேகம் என்ற சமன்பாடால குறிக்கும். அதாவது திணிதர வேகம் தானே. அப்ப வேகம் பூஜ்ஜியமாக இருந்தால் பொருள் ஓய்வில் இருக்க, வேகம் பூஜ்ஜியமா இருக்க, உந்தமும் பூஜ்ஜியம். உந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவிக்கணியம். தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, உந்தம் ஒரு காவிக்கணியம் என்றால் திசையும் இருக்குது, வேகம் இருக்குது, பருமனம் இருக்குது. இதன் திசை வேகத்தின் திசையில வந்து காணும். உந்தம் திசை எங்க இருக்க போது, வேகத்தின் திசையில இருக்க போது. உந்தம் ஏற்படுவதற்கு பொருளுக்கு வேகம் இருக்கணும். ஒரு உந்தம் ஒன்று ஏற்படணும்னா அந்த பொருள் கட்டாயம் இருக்கணும், வேகம் இருக்கணும். வேகம் திணிவு ஆகிய ஏதாவது ஒன்று அதிகரிப்பினும் உந்தம் அதிகரிக்கும். ஏன்னா வேகம் அதிகரிச்சாலோ அல்லது திணிவு, இப்ப பாருங்க ரெண்டுமே நேர்வித சமன். உந்தத்துக்கு ரெண்டுமே என்னவா இருக்கும், நேர்வித சமன். அப்ப திணிவு அதிகரிச்சாலும் உந்தம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிச்சாலும் உந்தம் என்ன செய்யும், அதிகரிக்கும். திணிவு குறைஞ்சாலும் உந்தம் குறையும், வேகம் குறைஞ்சாலும் உந்தம் என்ன செய்யும், குறையும். அப்ப வேகம் பூஜ்ஜியமாயினா உந்தம் என்ன செஞ்சிடும், பூஜ்ஜியமாயிடும். அப்ப இதை சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கலாம் தானே. இது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. சரியோ? அப்ப உந்தத்தோடையும் சில சம்பந்தப்பட்ட 2-3 கேள்வி இருக்கு பிள்ளைகள், அதே ஒருக்காப்பா. சரியோ? இதுல வந்து பாத்தீங்கன்னா திணிவு நிறை என்ற விஷயம். அப்ப திணிவு நிறை என்ற விஷயம் நாங்க கழிச்சிட்டோம். திணிவு அப்படி என்றா பிள்ளைகள், ஒரு பொருள்ல இருக்கிற சடப்பொருளின் அளவைத்தான் திணிவுன்னு சொல்லுவோம். ஒரு பொருள் இருக்கிற சடப்பொருளின் அளவைத்தான் நாங்க சொல்லுவோம் என்னது, திணிவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறை என்று வந்து பாத்தீங்கன்னா திணிவிண்டையும் புவியீர்ப்பு ஆர்முடுகளின்டையும் பெருக்கத்தை தான் நிறையன்னு சொல்லுவோம். திணிவிண்டையும் புவியீர்ப்பு ஆர்முடைய பெருக்கம் தான் என்னது, நிறையன்னு சொல்லுவோம். சரியோ? F சமன் MA படி F என்றது வந்து எதுக்கு சமனா, இப்ப திணிவிண்டையும் புவியீர்ப்பு ஆர்முடுகளோ, திணிவுன்றது ஓகே, புவியீர்ப்பு ஆர்முடுகள் G. அப்ப பாருங்க திணிவு தர ஆர்முடுகள். அப்ப இந்த திணிவு தர ஆர்முடுகள் என்றது நிறையாக இருக்குது. அப்ப நிறை வந்து பாத்தீங்கள் என்றால் விசையின் ஒரு வடிவமா இருக்கு. நிறை திணிவு என்னவா இருக்கும், விசையினுடைய ஒரு வடிவமாக. நிறையும் தெளிவா ஞாபகம், நிறையும் விசையும் ஒரே அலகு பரிமாணம் கொண்டார்கள். திணிவும் விசையும் சாரி நிறையும் விசையும் ஒரே அலகு பரிமாணம் கொண்டார்கள். விசை நியூட்டன் நடந்தால் நிறையும் நியூட்டன். விசை கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 என்றால் இதுவும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. அப்ப விசை காவிக்கணியம் என்றால் நிறையும் என்ன கணியம், காவிக்கணியம். ஆனா திணிவு அப்படி இல்லையா. அதே மாதிரி வந்து பாருங்க, ஆனா அது சிம்பிளான விஷயம். அப்ப 1 கிலோகிராம் திணிவுக்கு வந்து 10 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுல வழங்க தேவை என்று பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை தானே. அப்ப இதுவெல்லாம் சிம்பிளான விஷயம் பிள்ளைகள். என்னோட ஞாபகத்துக்கோள், இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் மாறினால் நிறை மாறும். புவியீர்ப்பு ஆர்முடுகள் மாறிக்கு என்ன மாறும், நிறை மாறும். ஆனால் திணிவு எந்த இடத்துல என்ன செய்ய போறது இல்லை, மாற போறது இல்லை. ஞாபகம், இது அடிக்கடி வார ஒரு கேள்வி. இப்ப புவியில வந்து பாத்தீங்க, புவியில இருக்கிற ஒரு பொருள் வந்து பொருள்ல வந்து 60 கிலோகிராம்ல இருப்பேரா இருந்தால், புவியில ஒரு 60 கிலோகிராம்ல இருந்தால் புவியில அவற்றை நிறைய எவ்வளவா இருக்கும், 10 அளவு இருக்கும். எவ்வளவு, 600 நியூட்டனா இருக்கும். ஆனால் வந்து பாருங்க
இவரை சந்திரனுக்கு கொண்டு போகக்குள்ள சந்திரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு ஆர்முல வந்து பாத்தீங்கன்னா புவியின் விட 6 மடங்கு குறையும். ஏன்னா ஒண்ணுங்கள் 6 பங்காக இருக்கும். எங்க சந்திரன்ல புவியில வந்து ஈர்ப்பு 6 மடங்கு ஒண்ணுங்கள் 6 பங்கு. ஏன்னா சந்திரன்ல இவற்ற நிறம் வந்து பாத்தீங்கன்னா 6 மடங்கால குறையும் என்றால் எங்களுக்கு 600 நியூட்டன் புவியில 600 நியூட்டன் அங்க வந்து பாத்தீங்கன்னா 100 நியூட்டனா இருக்கு. ஆனா சந்திரன்ல அவற்ற வெயிட் குறையுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதான் சாரி வெயிட் அவரோட திணிவு குறையுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. திணிவு எவ்வளவா இருக்கும்? 60 கிலோகிராமா தான் இருக்கும். சரியோ? அப்ப எங்க கொண்டே நிறுத்தாலும் என்ன செய்யாது? திணிவு குறையாது. ஆனா புயிர்ப்பாடுகள் புயிர்ப்பு ஹார்மோன்கள் மாறைக்கு என்ன மாறும்? நிறம் வந்து மாற்ற முடியும். சரியோ? அப்ப இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுக்கு தோற சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கேள்வி வந்து வரும். ஒரு கேள்வி எங்களுக்கு கட்டாயம் ஸ்ட்ரக்சர்ல வருது. ஏன்னா எம்சிக்குள்ள வருது. ரைட்டோ இப்போ உந்தத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு. நான் அதற்கு பார்க்கிறேன் இப்போ இருக்கா கவனிங்க. பாருங்க வாகனம் ஒன்று செகண்டுக்கு 20 மீட்டர் தூரம் பயணம் செய்வதெனின் வாகனத்தின் திணிவு 10 கிலோகிராமின் வாகனத்தின் உந்தத்தை காண்க. ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் தூரம் போதனால் வேகம் எவ்வளவு? எவ்வளவு வேகம்? 20 மீட்டர் செகண்ட் மைனஸ். சரியோ? அப்ப உந்தம் சமன் திணிவு தர வேகம். திணிவு வந்து பாருங்க 10 கிலோகிராம், வேகம் வந்து பாருங்க 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 பெருக்கினீங்கன்னா எவ்வளவு? 200 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 200 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ். அப்ப இதுல உங்களுக்கு இஷ்யூ இல்லையே. ரைட். அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி எடுத்துப்பாங்க. என்ன அதே கேள்வி தானே. அப்ப இது உங்களால செய்யலாம். உந்தம் தந்திருக்குது, திணிவு தந்திருக்குது, வாகனத்தை வேகம் கேட்டிருக்கிறேன். எவ்வளவு வரப்போகுது? அப்ப இது நான் செஞ்சு வரோம் வித்தியாசம் பண்றபடியா. ரைட். பாருங்க உந்தம் சமன் திணிவு தர வேகம். உந்தம் தந்திருக்கிறேன் 750 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. திணிவு வந்து பாருங்க 150 கிலோகிராம். வேகம் தந்திரு கேள்வி. அப்ப வேகம் சமன் 750 கீழ் என்ன வரப்போகுது? 150 பெருக்கி விட்டீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? சரி பிரிச்சு விட்டீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? சடசடன்னு சொல்லுங்க பாப்போம். 2 60 4 5. ஓ 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும். அப்ப இதுகளெல்லாம் பிள்ளைகள் எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு விஷயமான கேள்வி எல்லாம் இருக்காது. சரியோ? அப்ப இப்படியான கேள்விகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யும்? அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். அப்ப இதுகளை வந்து உங்களால் என்ன செய்யலாம்? செஞ்சு கொண்டு போகலாம். உங்களால் என்ன செய்யலாம்? செய்து கொண்டு போகலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இதுவெல்லாம் தாண்டா நியூட்டன் இயக்க விதியோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப இது கூட ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஒரு கேள்வியா வரும் அப்படி என்பதால நான் இன்னைக்கு ஷார்ட் வீடியோ போடும் ஐடியாவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரைட். சரி பிள்ளைகள் மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில உராய்வு சம்பந்தமா உங்களோட கதைக்கும். ஓகே டாடா பாய் பாய்.